என் உயிரான உயர்சாதி சத்திரியரின சொந்தங்களே, பிசிஆர் சட்டத்தால் பாதிக்கப்படும், வாழ்க்கையே நாசமாகப்படும் அப்பாவி சத்திரியரின மாணவர்கள் பற்றி நான் இந்த இதில் பேச போகிறேன். இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக நீதி பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த சாட்டை போடுற துரைமுருகன் போடுறவங்க பார்த்தீங்கன்னா வீடியோவில் போட்டிருந்தா என்னென்னா பார்த்தீங்கன்னா, அந்த அப்பாவி தலித்து மாணவன் சின்னதுரையை வெட்டின அதே மாணவன் தான் இன்றைக்கி நாங்குநேரி சம்பவத்திலையும் ஈடுபட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசினாதையே உண்மைத்தன்மை சம்பவத்தை பார்த்தீங்கன்னா யாருமே பேச தயங்குறாங்க. ஏன்னா அந்த சமூகத்துடைய ஓட்டுக்காக நான் பேசுகிறேன், இது பேசுறதுனால மேலே வழக்கு தொடக்கலாம், இது பண்ணலாம், எந்த வேலையும் பண்ணிட்டு, ஆனால் இதுக்கான ஒரு உண்மையை பேசணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்னதுரையை பார்த்தீங்கன்னா வெட்டினாங்க, அதை கீறினாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த மாணவன் தான் இந்த நான்குநேரி சம்பவத்துலேயும் பார்த்தீங்கன்னா கைதாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சத்திரியர்னு சொன்னாங்களே, உண்மை என்னென்னா அன்னைக்கு மட்டும் அந்த சின்னதுரை மேலே பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுத்திருந்தா, ஏன்னா அந்த சின்னதுரை உட்பட சில தலித்து மாணவர்கள் சேர்ந்து 12ஆம் வகுப்பு மாணவன் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவனை தாக்கியிருக்கிறாங்க, வெட்டியிருக்கிறாங்க. ஆனால் அதை பெருசே பண்ணலை. அப்போ அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. தலித் அமைப்புகளுக்கு கண்டு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறை ஆகட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களே குறை சொல்லி இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஒற்றுமை அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த காட்டிட்டு அந்த மாணவர்கள் சட்டத்தை கையில் எழுதிட்டு அந்த சின்னதுரை மேலே பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தினாங்க. அதன் பிறகு எதுக்காக அந்த தாக்குதல் நடத்தினாங்க? இப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாணவன் மேலே நடவடிக்கை எடுக்கலை, தாக்குதலுக்குள்ளான மாணவன் மேலேயே பார்த்தீங்கன்னா பிசிஆர் பதிவு பண்ணக்கு அடுத்த கோபம் அந்த இது பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த இதையை பண்ணினதுக்கு அப்புறமா அந்த மாணவனுக்கு கல்வி போய் இது போய் வேறு எங்கேயுமே வேலைக்கு பார்த்தீங்கன்னா போகாதனால பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்து மேலே அந்த மாணவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பாக இருக்குது. எதனாலேன்னா இப்படி நமக்கான கல்வி வேலை வாய்ப்பெல்லாம் போனதுக்கு காரணமே இவனுக்கு தானே. இவனுக்கு பார்த்தீங்கன்னா சட்டத்தை கையில் வச்சுட்டு விதமான அட்டூழையும் ஈடுபடுறாங்களே அப்படிங்கிற அந்த வெறுப்பின் உச்சமாக பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேவர் சத்திரியரின மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆரம்பத்தில் வெதல் போட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஆர் சட்டம்ங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்திரியரின மக்களிடம் ஒற்றுமை இன்மை. நம்ம அன்னைக்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒற்றுமை எது வேண்டியிருந்தால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காமல் தடுத்திருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து சத்திரியரின மாணவர்கள் பள்ளியில் பார்த்தீங்கன்னா தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொந்தங்களே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த சத்திரியரின மாணவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கொடூரமாக கொலை செஞ்சாங்க. அந்த மாணவன் மேலேயும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது, கொலை செய்த மாணவர்கள் மீதும் பெரிச்சா. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டத்தை சாதகமாக வச்சுட்டு எல்லா விதமான அட்டூழியங்களையும் அக்கிரமங்களையும் செஞ்சிட்ருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த சத்திரியரை பார்த்தீங்கன்னா நாதியற்று போயிரு சொல்லிட்டேன். ஏன்னா ஒன்றிணையிலும் போது பார்த்தீங்கன்னா நான் பெரியவினா நீ பெரியவினான்னு இங்கே பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லா விதமான இதையும் பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை உணர்ந்து சத்திரியங்கிற ஒரு உணர்வோடு பார்த்தீங்கன்னா நம்மளால் உயர்ந்த ஆரிய சத்திரியர்கள், நம்ம தமிழ் சத்திரியர்கள் உயர்ந்த சத்திரியர்கள் அப்படிங்கிறது உணர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைங்க சொந்தங்களே. சமூகநீதி சமத்துவம் பேசி ஏமாறாதீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பெறணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ஏன்னா ஒற்று உணர்வோடு ஒன்றிணைங்க.